Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A simple pendulum has a length L, mass of bob வந்து m. The mass is given a charge q. The pendulum is suspended in a uniform horizontal electric field of okay sir. Calculate the time period. See time period ஓட ஃபார்முலா என்ன சொல்ற simple pendulum 2 pi root of L by g. கரெக்ட்டா இல்லையா? இந்த g வந்து என்னன்னா எஃபெக்டிவ் கிராவிட்டி எவ்வளவு ஆக்ட் ஆகுது அவ்வளவுதான். இப்போ நல்லா பாரு, பா வச்சிருக்கீங்க, இந்த டைரக்ஷன்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் m into g. ஆக்சலரேஷன் பார்க்குற என்ன ஆயிரும் g ஆக்சலரேஷன் சார். இந்த டைரக்ஷன் சார்ஜ் கொடுத்துருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்போ இங்கே ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும் சார்ஜ் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இல்லை ஆக்சலரேஷன் பேசுகிறேன்னா QE by m. இப்போ யோசிச்சு பாரு, ரெண்டு வெக்டர் இருக்கு, ஒன்று என்ன QE by m, இன்னொன்று என்ன சார் g, இன்னொன்று g. அப்போ இதோட ரிசல்டன்ட் என்ன சார்? ரிசல்டன்ட் வந்து ரூட் ஆஃப், சரியா? ஸோ ஜி எஃபெக்டிவோட வேல்யூ என்ன வரப்போகுது? ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பை QE by m த ஹோல் ஸ்கொயர் வெக்டார் ரெசல்யூஷன். அப்போ ஜிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி, இது நார்மல் டைம் பீரியட், இது தப்பு, இந்த ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன், சரியா? எல் பை ஜிக்கு பதிலாக ஜி ஸ்கொயர் ப்ளஸ் QE by m த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நான் எழுதி காமிச்சிடுறேன். 2 pi ரூட் ஆஃப் எல் பை ரூட்டுக்குள்ள இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.